1967 பிறந்த இவர் 90க்குள்ளவே கன்னட சினிமாவோட ஃபேஸையே மாத்தினாரு. இவர் ஒரு நடிகரா மட்டும் இல்ல, இவர் ஒரு இயக்குனரா, எழுத்தாளரா, பாடகரா, முக்கியமா ஒரு சிந்தனையாளரா இருந்தாரு. உண்மையிலேயே இந்திய சினிமாவில் அவரை போல யோசிக்கிறவங்க ரொம்ப கம்மி. விமர்சனம் பண்றவங்க, பார்வையாளர்கள் அவரோட படங்களோட அர்த்தத்தை புரிஞ்சுக்க நிறைய நேரம் எடுத்துக்கிட்டாங்க. ஆனா புரிஞ்ச பின்னாடி உபேந்திர ஒரு மேதைன்னு ஒத்துக்கிட்டாங்க. அவரோட படங்கள் தான் அவருக்கான அடையாளத்தை வாங்கி கொடுத்ததுன்னு சொல்லலாம். அதுலயும் அவரோட ஓம்ன்ற படம் அவருக்கு முக்கியமான படமா அமைஞ்சது. கேங்ஸ்டரோட உண்மையான வாழ்க்கையை, அதுவும் நெஜ ரவுடிகளை வச்சு எடுத்திருப்பாரு. பிளாஷ்பேக்குள்ள பிளாஷ்பேக் வச்சிருப்பாரு. அடுத்ததா இந்திய சினிமால முதல் முறையா ரிவர்ஸ் ஸ்கிரீன் பேல சொல்லப்பட்ட படம். இந்த படம் சமூக அபத்தங்களை பத்தி பேசியிருக்கும். உபேந்திரா படத்துல நானுன்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அது வழியா அகம்பாவம், காதல், வாழ்க்கை தத்துவம் எல்லாத்தையும் கேள்வி கேட்டிருப்பாரு. சூப்பர் படத்துல இந்தியாவோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னும் அதை சமூக அரசியல் சிந்தனையோட விஷுவல்ல காட்டியிருப்பாரு. 2002 ரோபோவா நடிச்ச முதல் இந்திய நடிகர் இவர் தான். 2018 அரசியல் அடியெடுத்து வச்ச இவர் உத்தம பிரஜாக்கிய பார்ட்டியை உருவாக்கி அது மூலமா பொதுமக்கள் தான் ஆட்சி நடத்தணும்னு சொன்னாரு. அவரோட ஒவ்வொரு படமும் கதை அல்ல, ஒரு புரட்சி. அதனாலதான் அவரை ரியல் ஸ்டார் உபேந்திரான்னு மக்கள் கூப்பிடுறாங்க.